அதிர்ஷ்டலட்சுமி 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 அதிர்ஷ்டலட்சுமி. எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, பவர்ட் பை மில்டன் அண்ட் வாலனி. பொதுவாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத யோசிச்சு நம்ம கண்டிப்பா வாங்கிக்கிட்டு போவோம். பட் அதிர்ஷ்டலட்சுமிக்கு வரும்போது நம்ம வெறுங்கையோட ஒன்லி அதிர்ஷ்டம் எடுத்துட்டு வந்தா போதும், எக்கச்சக்கமான பரிசுகளும் அதிர்ஷ்டலட்சுமி டைட்டிலும் இங்க இருந்து எடுத்துட்டு போலாம். அந்த வகையில எக்கச்சக்கமான பரிசுகளும் அதிர்ஷ்டலட்சுமி டைட்டிலும் யார் எடுத்துட்டு போக போறாங்க இன்னைக்குன்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் our 4+4 gorgeous contestants. வாங்க. அதிர்ஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி. இந்த ஜோடியை உடைக்கிறதுல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் நீங்க ஒரு பக்கம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கையை நானும் பிடிச்சுக்கிறேன். நீங்க ஸ்டெப் போட மாட்டீங்களா? பாருங்க நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி ஸ்டெப்லாம் போடுறேன். நீங்க பாக்கிறதுக்கு அப்படியே கும்கி ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க. Thank you. இல்லையா? Yes, I am Lakshmi Menon fan. அப்படியா? So introduce yourselves. உங்க பேரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சங்கீதா, நான் பெங்களூர்ல இருந்து வரேன். ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் ஸ்கூல் டேஸ்லயே ஸ்டூடியோக்கு போயிட்டு செலக்டும் ஆகியிருக்கேன். ஸோ நான் வீட்டில் வந்து என் டேடி கிட்ட சொன்னேன், டேடி செலக்ட் ஆகிட்டேன் டேடி, நான் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லைம்மா இது உனக்கு படிக்கிற வயசு, இப்போ படி, அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. சரி அவங்க சொன்ன மாதிரியே படிச்சாச்சு, ஒரு நல்ல டாக்டர் மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயாச்சு. இப்போ அதை வந்து நிறைவேறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த டாக்டர் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அவர் ஆன் டியூட்டி, ஸோ வர முடியல. அவருக்கு ஒரு ஹாய். இங்க இருந்து தான் ஹாய் சொல்றோம் நம்ம. ஓகே, ஸோ யார் கூட வந்திருக்கீங்க இன்னைக்கு? என் கோ சிஸ்டரோட வந்திருக்கேன். உங்க கோ சிஸ்டர் இல்ல யாரு மூத்தவங்க? அவங்க யுவர் எல்டர். ஓகே, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கேன். ஹவுஸ் வைஃப், 2 கோல்டன் டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல மதரா இருக்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். வெரி நைஸ். பட் உங்க பேர் மட்டும் சொல்லவே இல்லை எனக்கு. சாந்தி. சாந்தி, வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் தி ஷோ சாந்தி. வெரி வார்ம் வெல்கம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்க கூட பேச போறோம். நிறைய போட்டிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பட் பிஃபோர் வி மூவ் ஆன், நம்மளுடைய அடுத்த டியூவோ கண்டெஸ்டன்ட் சந்திக்கணும். சோ உங்களுடைய பொசிஷன் எடுத்துக்கோங்க. வாங்க. All right, so team number 2 welcome பண்ணலாம் with a big round of applause. வாங்க please. அதிர்ஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி. Very warm welcome உங்க ரெண்டு பேருக்குமே. So உங்களுடைய பேர், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஐ அம் கலைசெல்வி. நான் தாம்பரத்துல இருந்து வரேன். ஓகே. குட்டி பையன் இருக்கான், பேர் அனீஷ். ஐ அம் ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என்னோட கோ சிஸ்டர் அவங்க, நேம் அமுதா. ஓகே. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே. நான் ஹவுஸ் வைஃப். ஆல்ரெடி உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. வணக்கம். என்ன வெரி வெரி 2 வார்ம் குழந்தைங்க வெல்கம். இருக்காங்க எனக்கு. உங்க குழந்தைங்களா? Wishing both of you all the very best. உங்களுக்காக எக்கச்சக்கமான போட்டிகளும் பரிசுகளும் காத்துட்டு இருக்கு. நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. வாங்க கலையன் அமுதா. Thank you. Let's welcome team number 3. வாங்க. அதிர்ஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி. வணக்கம். என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம். முதல்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் வேலூர்ல இருந்து வரேன். என் பேர் கோமதி. என் கூட வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. வணக்கம். வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ. எங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்க்கணும்னே பர்టిక్యులரா வந்திருக்காரு மேடம். Thank you so much சார். இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரன் எப்போ வந்தா சந்தோஷமா இருக்கும். ஓகே, இவங்க யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்க கூட உங்க டீம் பிளேயர் இவங்க. இவங்க வந்து என்னோட அக்கா, எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப். ஓகே, சொல்லுங்க. ஐ அம் கீதா. நான் சென்னையில இருந்து வரேன். நான் ஹவுஸ் வைஃப். எனக்கு 2 டாட்டர்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க ரெண்டு பேருக்குமே. அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும். எக்கச்சக்கமான பரிசுகள் நீங்க வின் பண்ணணும் தான். Thank you so much. Please take your place. Let's welcome team number 4. அதிர்ஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி. ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப லவ் ஜாஸ்தி. கை கோர்த்துக்கிட்டு இணைப்பிரியா. ஆமா, உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிரிஞ்சோம் அர்ச்சனா. ஐயோ, ஐ எம் சோ சாரி. இந்த பிரிவுக்கு நான் காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறதே இல்ல. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். ரேவதி. ஓகே, சென்னையில இருந்து தான் வரேன். ஓகே. ஐ அம் a working woman. ஓகே, வெரி நைஸ். இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அவங்க என்னோட கோ சிஸ்டர் ரஞ்சினி. ரஞ்சினி, வெரி வார்ம் வெல்கம். சொல்லுங்க ரஞ்சினி. என் பேர் ரஞ்சினி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில். ஐ எம் மேரிட் அண்ட் என்னுடைய குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. ரஞ்சினி அண்ட் ரேவதி, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். நோ ஃபர்தர் அடியூ, டைம் ஃபார் us to start. நேரா நம்ம போறது அதிர்ஷ்டலட்சுமியோட ரவுண்ட் 1. லெட்ஸ் வாட்ச் இட். அட்ரா சக்க. அட்ரா சக்கையில நீங்க இங்க ஒரு 1 minute கேம் விளையாட போறீங்க, ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து. அது என்ன கேம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் என்னன்றது வாங்க பார்க்கலாம். ரோட்டி மேக்கர், பாப்-அப் டோஸ்டர், டெஃப்லான் கோட்டட் செட் ஆஃப் 3 pans அண்ட் அழகான சில்க் சாரி. ஸோ அந்த போட்டி என்னன்னா, ரெண்டு சைட்லுமே 2 பவுல் இருக்கு, அது ஃபுல்லா முட்டை இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் பிளேட் வச்சிருக்கோம், ஒரு தெர்மோகால் பிளேட் வச்சிருக்கோம். பிளாஸ்டிக் பிளேட்டை தலைக்கீழ வச்சு அதுல ஒரு முட்டையை ஒரே கையில பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் கிராஸ் டாக் பண்ண போறீங்க. கிராஸ் டாக் இல்லது கிராஸ் வாக்.
கிராஸ் வாக் பண்ணிட்டு அங்க இருக்கிற பிளேட்ஸ்ல அந்த முட்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. மொத்தமாக 1 மினிட்டுக்கு அப்புறம் எத்தனை முட்டைகள் இந்த தட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த போட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உடையாம இருக்கணும். ஓகே, ரெடியா? ரெடி. ஆல் தி வெரி பெஸ்ட் சங்கீதா அண்ட் சாந்தி. வாங்க. So, சங்கீதா அண்ட் சாந்தி, உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு எப்பவுமே? எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஏதாவது எனக்கு வேணும்னா அவள் விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் விட்டு கொடுத்துருவேன். எப்பவுமே பிளானிங் இருக்கும். ஏதோ ஒரு பண்றது ப்ரீ பிளானிங் இருக்கும். ப்ரீ பிளானிங் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஸோ இருக்கும். இந்த போட்டிக்கு வந்து உங்களுக்கு பிளானிங்க்கு டைமே இல்லையே, எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? டிரைவர் லெவல் பெஸ்ட். அதாவது இங்க பர்சன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் மோர் ஆக்ஷன். Are you ready? ரெடி. Right. So left handல உங்க பிளேட்டை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. And your time starts now. And fast. Yeah, come on. My crossing earlier. Come on. Yeah, come on, Shanti, don't fear. Stop. Yeah, come on. Stop. Yeah, hurry up, come on. Yeah, good, come. நீங்க ஃபாஸ்டா நடக்கிறீங்கன்னு முட்டையை உடைக்காதீங்க. ஏன்னா உடைஞ்ச முட்டையை நாங்க கணக்கு எடுக்க மாட்டோம். Yeah, good, come, Shanti. Yeah, come on. Last 10 seconds. 10, 9, 8, Shanti, one more, pick up. 7, 6, 5, Shanti, 4, one more, come. 3, 2, Yes. 1. Yeah. ஸோ 2 பேரும் இந்த பக்கம் வந்துருங்க. டுகெதர் எத்தனை பிளேட்ஸ் அப்படின்றத கவுண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணிக்கலாமா? உடையாத முட்டைகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இவன் போயிட்டான். ஸோ 10 eggs here. அங்கே எத்தனை கவுண்ட் பண்ணிக்கலாமா? வாங்க. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. Okay, so I'll give it to you. 22 eggs and very well played. Target 1, Sangeeta and Shanti, நீங்க வந்து 22 eggs எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க. So அடுத்தபடியாக கலையை நமுதா ரெடியா இருக்கீங்களா? வாங்க ப்ளீஸ். ஸோ கலையை நமுதா விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் எப்படி? ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருக்கும். 5 years அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து வேலைகள் அதிகமாச்சா இல்ல கம்மியா இருக்குங்களா? இல்ல 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். அதெல்லாம் வேலைலாம் அப்படிலாம் இல்ல. ஈக்குவலா இருக்கு, ஷேரிங் கம்ஃபர்டபுளா இருக்கு. பரவாயில்ல, இப்படி எல்லாம் கூட இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம். ப்ளீஸ் ரிமெம்பர், தட்டு தலைக்கீழ போட போறீங்க, உள்ளங்கையில பார்க் பண்ண போறீங்க, அப்புறம் முட்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ஓகே மேம். Your time starts now. ஃபாஸ்ட் 2 பேரும் ஒரே டைம்ல தான் போணும். நீங்க 2 பேரும் கிராஸ் பண்றீங்க. ஃபாஸ்ட் நீங்க நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. ஃபாஸ்டா வாங்க. அவசரப்படாம வாங்கி. அவசரப்பட்டா முட்டை உடைஞ்சிரும். நீங்க ஃபாஸ்ட் நீங்க முட்டை உடையும். உங்க ஸ்கோர் முக்கியம். நீங்க எத்தனை முட்டைங்க ஸ்டேபிளா எடுத்துட்டு போறீங்கன்றதா முக்கியம். உடைக்கிறது இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. நீங்க ஆல்ரெடி அபவுட் 9 eggs கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஃபாஸ்டா நடங்க கொஞ்சம் லைட்டா. ஃபாஸ்டா அவசரப்பட்டீங்கன்னா முட்டை உடையும். மெதுவா அவங்க முட்டை உடைச்சிருக்காங்க அங்க. பி கேர்ஃபுல்மா, மெதுவாவே போங்க. 5, 4, 3, 2 and 1. கவுண்ட் பண்ணிக்கலாமா? வாங்க. Two, 3, 4, 5, 6, 7, 8. இது வந்து பேஷண்டா எடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த சைடு, அதனால எந்த எக்குமே கிராக் ஆகல. இங்க எத்தனை பாத்துக்கலாமா? இங்க என்ன ஆம்லெட் தான் போட்டு வச்சுக்கிறீங்க. ஓகே, this is clean. 9, 10, 11, 12, 13, 14, 15. So 15ல 15 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க and 2 உடைச்சிருக்கீங்க. ஃபைனல் ஸ்கோர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். பட் கலை நமுதா வெரி வெல் பிளேட். Thank you so much. Thank you. கோமதி and கீதா, team number 3.
இனிஷியல் பார்த்ததுலேருந்தே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கீங்க. என்னாலும் பரவாயில்ல பரிசு வின் பண்ணோன்ற மனப்பான்மையோட வந்திருக்கீங்க. ஸோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு நீங்கள் 2 பேரும். இதை ரொம்ப சிறப்பாக விளையாடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கோமதி அண்ட் கீதா, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ் எவ்வளோ ஹை? சண்டை போட்டுக்கோம் மேடம். நல்லா போட்டுப்பீங்களா? செம்ம சண்டை நடக்கும். போடுவோம், கொஞ்ச நேரம் பேசுறதுக்கும் அப்புறம் பேசிக்கும். செல்ல சண்டைன்னு. இந்த செல்ல சண்டைன்னு ஒரு பேரை கண்டுபிடிச்சா கட்ட கையில மாட்டட்டுமே. எப்பவுமே இந்த செல்ல சண்டைன்னா என்ன அர்த்தம்? ஓடி அதுதான் செல்ல சண்டையா? சண்டையே வர தனித்தனியா தானே இருக்கும். தெரிஞ்சது காரணம் அதானே சண்டையா? இல்லைங்க. இல்ல இல்ல ரொம்ப நல்லவங்க நீங்க 2 பேரும். இந்த நல்லவங்களை வச்சு இப்ப நம்ம கேம் விளையாட போறோம். ரெடியா இருக்கீங்களா? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 2 பேரும் ஒரே டைம்ல தான் மூவ் பண்ணணும். ஜாக்கிரதையா இருங்க. பொறுமையா போடுங்க, முட்டை உடைஞ்சிரும். கீதா ரொம்ப ஸ்லோ. நீங்க உங்க ட்ரெஸ்ல தான் ரெஸ்ட் பண்றீங்க கீதா. முட்டையில கான்சென்ட்ரேட் பண்ண. வேற என்ன இருக்குது இங்க பாக்க? மேக்கப்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அவங்க? சீக்கிரம் சீக்கிரம் முட்டை உடைக்கிறது நீங்க தான். உங்களுக்கு கடைசி 5 வினாடிகள். உங்களுக்கு 5 4 3 2 1 and time up. ஓகே, பார்த்துலாமா? உடைக்காமல் இருக்கும் முட்டைகள் 4 5 6 8 இங்க. அங்க எத்தனை பார்த்துலாமா? 9 10 11 12 13 14 15 16 17 17 முட்டைகள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளையாடிருக்கீங்க 2 பேருமே. தேங்க்யூ ஸோ மச். கோமதி அண்ட் கீதா, நான் ஏதாவது சொல்ல போறேன் அப்படின்றத பத்தி கவலையப்படாம நேரா கிளம்பி அவங்க இடத்துக்கே போயிட்டாங்க. 17 முட்டைப்பா தான் எங்களுக்கு முக்கியம். எங்க ஸ்கோர் அவ்வளவுதான். ஒரு முட்டையில கிராக் இட்டாலும் பரவாயில்ல, இந்த கிராக் ஏதாவது சொல்லிட்டு போகுது அப்படின்னு அவங்களே போயிட்டாங்க. கோமதி அண்ட் கீதா வெரி வெரி வெல் பிளேட். அடுத்தபடியாக ரஞ்சினி அண்ட் ரேவதி ரெடியா இருக்கீங்களா? எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. வாங்க பாத்துருவோம். நீங்க இவங்க என்ன நோட் பண்ண போறாங்க, இவங்க கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிராஸ் பண்ணும்போது கரெக்டா கோஆர்டினேட்டடா கிராஸ் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். பதட்டப்படாதீங்க. கையை ஃபிளாட்டா வைக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் பிளேட்டோட பொசிஷனை மாத்தணும். பிளேட் பொசிஷனை மாத்துங்க. யூ ஆர் நாட் ஹோல்டிங் தி பிளேட் கரெக்ட்லி. பிளேட்டை கரெக்டா பிடிங்க. அதான் வாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. ரெடி? அவங்க முட்டை எடுத்து வாங்க. நீங்க இங்க வந்தா எப்படி? அவங்க போனோம்ல, வெயிட் பண்ணுங்க. இப்போ கடைசி 10 வினாடிகள். 10 9 8 7 6 5 4 3 2 1 and done. நீ என்ன ரூல் சொல்றது, நான் என்ன உன் பேச்ச கேக்குறது? நீ சொல்லு, நான் கேப்பனா? உடையாத முட்டைகளுக்கு தான் பரிசு, உடைந்த முட்டைகளுக்கு தர மாட்டோம். எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. 4 முட்டை இங்க சரியா இருக்கு. இங்க எத்தனை இருக்குன்னு பாத்துடலாமா? சட்டிலேயே இத்தனை முட்டை உடைச்சு வச்சிருக்கீங்க. 1 2 3 4 and 5. So 5 plus 4 9. Very well played. சிறப்பு. வாங்க. இந்த ரவுண்டோடைய முடிவில் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமாக கம்பெனிக்கு 22 ரூபா லாஸ் ஆயிருக்கு. அத்தனை முட்டையை உடைச்சிருக்கீங்க நீங்க. பட் யூ கைஸ் பிளேட் வெரி வெரி வெல். கஷ்டமான ஒரு கேம் தான் அது. அத்தனை விஷயங்கள் ஒரே டைம்ல பண்றது ரொம்ப கஷ்டம். முட்டையை தலைக்கீழ வைக்கிறது, பேலன்ஸ் பண்றது, கிராஸ் பண்ற டைமிங் கரெக்டா இருக்கு. பிளஸ் அந்த முட்டையோட லேண்டிங், இந்த நாலுமே ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் இருந்தது. பட் உங்க ஸ்கோர்ஸ் எல்லாம் பிரில்லியண்டாக இருந்தது. ஸோ நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது யாரு? சங்கீதா அண்ட் சாந்தி, நீங்க தான் ரொம்ப சிறப்பாக விளையாடுனீங்க. 22 eggs in 1 minute. இங்க இருக்கிற 4 பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? சப்பாத்தி மேக்கர். ரோட்டி மேக்கர் உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க உங்க ரோட்டி மேக்கர் எடுத்துக்கோங்க.
கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் வெரி வெல் டன் சங்கீதா அண்ட் சாந்தி. அடுத்தபடியாக யாரு பெஸ்ட் ஸ்கோரரா இருந்தாங்க? கோமதி அண்ட் கீதா நீங்க தான் 15 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. 17 எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. வெரி வெரி வெல் பிளேட். உங்களுக்கு கிடைக்கிறது 15 மதிப்பெண்கள் அண்ட் நீங்க இருக்கிறதுல ஒரு gift. என்ன வேணும்? நான் ஸ்டிக் பேன். வாங்க, செட் ஆஃப் 3 டெஃப்லான் கோட்டட் பேன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்தது வாங்க. ஹாப்பி கோமதி அண்ட் ஹாப்பி கீதாக்கு அப்புறம் நம்பர் 3 பொசிஷன்ல 10 பாயிண்ட்ஸ் வாங்கினது யார்? குவைட் ஆப்வியஸ்லி கலைய நமுதா. பட் கண்டிப்பாக இந்த மேடையில சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேமை அப்சல்யூட்லா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக விளையாடுறது நீங்க 2 பேரும் தான். ஸோ ஆனஸ்ட்லி பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் திஸ் ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். கலைய நமுதா வெரி வெரி வெல் பிளேட். அண்ட் நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கீங்க வித் 10 பாயிண்ட்ஸ். இங்க இருக்கிற பாப்அப் டோஸ்டர் அழகான சேலையில உங்களுக்கு என்ன வேணும்? ரோஸ்டர் மேம். வாங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் தட்டை விட அதிகமான முட்டைங்களை தரையில போட்ட ரஞ்சினி அண்ட் ரேவதி நீங்க இருக்கிறது நம்பர் 4 பொசிஷன்ல வித் 5 பாயிண்ட்ஸ். இதுலலாம் பெருமைப்படுறோம் பாரு, நம்ம அங்கதான்ப்பா நம்ம நிக்கிறோம். வாங்க ரஞ்சினி அண்ட் ரேவதி, உங்க 2 பேருக்காக ஒரு அழகான சில்க் சாரி காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் கம். இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க 4 பேருக்குமே. ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி இருக்கீங்க. இந்த முட்டை ரவுண்டை வந்து ஆம்லெட் மாதிரி சர்வ் பண்ணிருக்கீங்க. வெரி வெரி வெல் டன். அடுத்தபடியாக உங்களுடைய நடிப்பும் உங்களுடைய பாடல் திறமையும் நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் உங்களுக்காக அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 2 நம்ம விளையாட ரெடி ஆயிட்டோம். ஆர் யூ கைஸ் ரெடி? அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 2 ஸ்டார்ட் மியூசிக்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் வாட்டர் பியூரிஃபையர், ஜூஸர், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ரைஸ் குக்கர். இந்த 4 பரிசுகள்ல யார் என்ன வின் பண்ண போறீங்கன்னு இப்ப பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் மியூசிக்ல உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்க போறோம். சோ ஒருத்தர் உங்கள நடிக்க போறீங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு பாடலை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த பாடல் என்ன அப்படின்றது ஒரு போல்ல அழகாக உங்களுக்காக பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் யாரு இங்க போடியம்ல நிக்கிறீங்களோ அவங்க டக்குன்னு பாட்டை கண்டுபிடிக்கணும். 30 வினாடிகளுக்குள்ள பாட்டை கண்டுபிடிச்சு மினிமம் 3-4 வரிகள் நீங்க பாடணும். நம்ம பாடி முடிச்ச உடனே அது இன்னும் அழகாக பாட, அந்த பாட்டுக்கே உயிர் கொடுக்க எப்பவுமே எங்களுக்காக நீங்க தான் வரக்கூடிய எங்கள் அன்பான KK என்ற கிருஷ்ணகுமார், an independent singer, one of the finest that I have seen on the stage. A very warm welcome once again on the show. Well, KKக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இப்போலாம் ஃபுல்லா மேரிட் எபிசோட்ஸ்ல தான் அவர் வராரு. பரவாயில்ல விடு KK. Well, time for us to get going. அதனால முதல்ல யார் வந்து விளையாட போறீங்க? லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தது சங்கீதா அண்ட் சாந்தி நீங்க தான். நீங்க வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி KK உங்களுடைய அறிமுக பாடல் எங்களுக்காக. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல். பியூட்டிஃபுல் as usual. இவர் பாடுற மாதிரி தான் இப்ப நம்ம பாட போறோம். ஓகே மேம். முதல்ல லக்ஷ்மி மேனனுடைய மிகப்பெரிய ஃபேன் சங்கீதா, நீங்க வந்து ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களுக்காக ஆக்டிங்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எவ்ரி ஆக்டர் எல்லா டேலண்ட்ஸ்லயும் டான்ஸ் அப்படின்ற ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எங்களுக்காக அதுவும் நீங்க அந்த ப்ரைஸ் வாங்க போகும்போதே செம்ம டான்ஸ் ஆடிருக்கீங்க. சாந்தி நீங்க ரொம்ப ஷை டைப்ல, அதனால ஆட மாட்டீங்க, அப்படியே விட்டுருவோமா? சங்கீதா அண்ட் சாந்தி நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இந்த பாடலை கண்டுபிடிக்கிறது முன்னாடி எங்களுக்காக ஒரு டான்ஸ் போடுறீங்க. ரெடியா? வாங்க. Easy Junge, King Khan, yo honey singer. मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मूंछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के all the Rajini fans don't miss that chance. Rajini fans, don't miss that chance. Lungi dance, 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 lungi dance. Chadro jawani bada jor sive jalwa.
சாந்தி சூப்பரா ஆடி இந்த ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இந்த எனர்ஜிலேயே நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில முதல்ல இந்த ரவுண்ட் விளையாட போறது நீங்க தான். யார் நடிக்க போறா, யார் பாட போறா? நான் ஆக்ட் பண்ண போறேன், இவங்க பாடுவாங்க. வாங்க சங்கீதா, ப்ளீஸ் கம். Are you ready? Okay. Shanti, all the best. Continuous clues கொடுத்துட்டே இருங்க, அப்பதான் நீங்க கரெக்ட்டா தப்பான்றத உங்களுக்கு தெரியும். Okay? So are we ready சங்கீதா? உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆக்டர் சிங்கம் தட்டி எழுப்பணும் நீங்க. Okay? சங்கீதா, your time starts now. சங்கீதா அம்ப்ரெல்லா. தமிழ்ல சொல்லுங்க. மேகம். ஹை மேகம். மேகம் சங்கீதா. சங்கீதா மேகம். ஐ ஐ மேக். இந்த வார்த்தை இல்லவே இல்ல, அதுல என்னது? சங்கீத மேகம். பாடுங்க. சங்கீத மேகம். சங்கீத மேகம். ஓகே. 5 4 அழகு 3 பாடல் 2 மியூசிக் 1. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். ஓகே, டைம் அப். பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்க, டியூனும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி வெல் டன் சங்கீதா, வந்துருங்க. கேக்கே பாட்டு பாடிடுங்க ப்ளீஸ். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாய பூக்கள் தூவும் காலம். தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தது கோமதியன் கீதா, நீங்க தான். ஸோ இப்போ நீங்க தான் விளையாட போறீங்க. யார் நடிக்க போறீங்க, யார் பாட்டு பாட போறா? அவங்க ஆக்ட் பண்ண போறேன், நான் உட்காந்து. வாங்க. கோமதியன் கீதா ரெடியா இருக்கீங்களா? ரெடி. Your time starts now. Come on. நான் நீ நான் நீ ஒருத்தர். நான் நீ எடுக்காதீங்க. நீ நீ ஒருவன். ஒருத்தி. ஒன்னு. அதான் இப்போ ஒருன்றீங்களா, அது மாதிரி சொல்லுங்க. நீ ஒரு வெக்கம். வெக்கமா? பூ. காதல். நீ ஒரு காதல் சங்கீதம். பாடுங்க. நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். ஐயோ, கோமதி ரொம்ப அழகா பாட்டு பாடுனீங்க. ஆனா ஏன் இவ்வளவு வெக்கப்பட்டீங்க? எங்க ஹஸ்பண்ட பத்தி இல்ல சார், நீங்க அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்க? மேடம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மந்த் எண்ட்ல லீவே போட மாட்டாரு. லீவு போட்டு அது ஒரு செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்காக தான் மேடம். காதல் பாட்டு நீங்க பாடுறீங்க, அவரை பார்க்கணும்னா செல்ஃப் டிரைவ் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் மேடம் உங்களை பாப்பாரு டெய்லி. நீங்க அவரை பார்த்து இப்ப பாடுவீங்க, அவருக்கு அங்க இருந்து ஹார்ட்டின் பறந்து வரணும். அரசனிய பாருங்க. அழுகு. அரசு அழுவாதீங்க சார். இது என்னது? ஆனந்த அழுகே வரும் மேம். அப்படிப்பட்ட பாட்டா சார்? அப்படியே உங்க ஹார்ட் டச் பண்ணிட்டாங்க அவங்க. ஆமா. உங்க கணவரை பார்த்து இப்ப நீங்க பாடுறீங்க, நீங்க ஃபுல்லா அங்க இமோஷன் அந்த ஹார்ட்டினா அனுப்புறீங்க அங்க இருந்து. ஓகேவா? ஓகே. ரெடி, பாடுமா. நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். போதும், வீட்ல பாடி. போதும் போதும் போதும். அதாவது நம்ம பெட்ரோல் பங்க்ல நின்று, சார் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மேகசின் ஃப்ரீயா கொடுப்போம் சார். நான் போதும்பா போதும் அப்படின்ற ரியாக்ஷன் தான் சார் இருந்தது உங்க ஃபேஸ்ல. ரொம்ப அழகா பாடினாங்களா சார்? ஆமா. சூப்பர் சார், தேங்க்யூ சோ வெரி மச். வாங்க, நீங்க வந்துடலாம் கீதா. கிருஷ்ணகுமார், அந்த பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்துருங்க. நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம்.
நிஜமா சொல்ற கேக்கே, இன்னி வரைக்கும் நீங்க பாடின பாடல்கள்லயே மேக்ஸிமம் இமோஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சார் முகத்துல இருந்து அப்படியே கொட்டுச்சு. அருவி மாதிரி வந்தது சார் ஃபீலிங். அடடா, பழைய லவ் ஃபீலிங் எல்லாம் வருதுங்க. நான் நிஜமா சொல்றேன் கோமதி, உங்களை நான் இவ்ளோ ப்ளஷ் பண்ணி அப்படியே உங்க சீக்ஸ் எல்லாம் பிங்கா மாறியாச்சு. அவ்வளோ ப்ளஷிங், அம்பிட்டு லவ். முடியல, நான் அடுத்த கண்டஸ்டன்ட் போயிடலாமா? கலையை நம்ம தான், நீங்க தான் நம்பர் 3 பொசிஷன்ல இருந்தீங்க லாஸ்ட் ரவுண்ட்ல. ஸோ இப்போ நீங்க தான் விளையாட போறீங்க, வாங்க. Okay, so Kalai, are you ready? And Kalai and Amuda, all the very best. Your time starts now. மழை வரும். மழைக்கு அப்புறம் என்ன வரும்னு கேக்குறாங்க. மழைக்கு அப்புறம் என்ன வரும்? மழை வருது கூட. மழை காலத்துக்கு அப்புறம் ஒரு காலம் வரும்ல, என்ன காலம்? கோடை. நடுவுல வருங்க. குளிர் காலத்துல என்ன வரும்? பனி. மழை, பனி ஃபர்ஸ்ட் வேர்டுங்க. பனி. செகண்ட் வேர்டு என்ன நடிச்சு? பனி விழும் மலர்வனம். பாடுங்க. பனி விழும் மலர்வனம், இதுதானே ஒரு மனம், இனி வரும் முனி வரும், தடுமாறும் நிலை மரம். வெரி குட், வெரி நைஸ். லிரிக்ஸ் தப்பா பாடினாலும் பாட்டை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி வெல் டன் அமுதா. கலை, வாங்க. பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனிவரும், தடுமாறும் கனிமரம். இனி வரும் முனிவரும், தடுமாறும் கனிமரம். பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். Wonderful. Thank you. So one last team, Ranjini and Revati. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? இருக்கும் ஒரு வகையா. இருக்கும். வாங்க, யார் நடிக்க போறீங்க? ரஞ்சினி, வாங்க. ரஞ்சினி ரெடியா இருக்கீங்களா? ரேவதி கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஆல் தி வெரி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தாலி. மணப்பெண். என்ன பண்றாங்க? தாலி கட்டுறது. தாலி கட்டுறது எதுல பண்ணுவாங்க? எங்க கட்டுவாங்க? கல்யாணம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, உன் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், ஸ்ருதியோடு லயம் போலவே விளையாடும். வெரி வெல் டன். ரஞ்சினி and ரேவதி, சூப்பர் காம்பினேஷன். வாங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் கேகே. 4 மிக சிறப்பான மெலோடியஸ் சாங்ஸ் எங்களுக்காக பாடி இந்த ரவுண்டு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனது நன்றி கேகே. இன்னொரு அழகான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பி குட். பை. இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸ் இப்போ பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல வெறும் 5 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சது ரஞ்சினி and ரேவதி, நீங்க தான். வெரி வெரி வெல் டன். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கும் பரிசுகள்ல என்ன பரிசு வேணும்? இண்டக்ஷன் ஸ்டவ். உங்களுக்காக இண்டக்ஷன் ஸ்டவ் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமியாக. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தது கோமதி அண்ட் கீதா, நீங்க தான். 12 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி வெல் டன். உங்களுக்கு கிடைக்கிறது 15 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் ஜூஸர்ல என்ன வேணும்? ரைஸ் குக்கர். வாங்க. கலை நமதான், நீங்க இருக்கிறது நம்பர் 3 பொசிஷன்ல 16 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது 10 மதிப்பெண்கள். அண்ட் நீங்க இருக்க பரிசுகள் என்ன வேணும்? ஜூஸ். வாங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா அண்ட் 329 வினாடிகள்ல அப்படின்னு சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் 29 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க சங்கீதா அண்ட் சாந்தி. நீங்க இருக்கிறது நம்பர் 4 பொசிஷன்ல அண்ட் 5 பாயிண்ட்ஸ்.
அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் உங்களை வாங்க என்ன எடுத்துக்கோங்கன்னு கெஞ்சுது வாங்க. தேடி கிடைக்கும் இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க 4 பேருக்குமே. வெல், அடுத்த ரவுண்ட் நீங்க விளையாட போறது ஆப்வியஸ்லி த கேம் சேஞ்சிங் பஸர் ரவுண்ட் வந்தாமல. அந்த ரவுண்ட்ல அதிகமான ஸ்கோர்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து அதிர்ஷ்ட கதவு திறந்து அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மெகா பம்பர் பரிசுக்காக விளையாட போறீங்க. ஸோ உங்களோட கியூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம். ரவுண்ட் 1 + ரவுண்ட் 2 எவ்வளோன்றது தான் இப்போ பார்க்க போறோம். ஆன் தட் பேசிஸ் சங்கீதா அண்ட் சாந்தி நீங்க வாங்கியிருக்கிறது 25 மதிப்பெண்கள். கலை அண்ட் அமுதா நீங்க வாங்கியிருக்கிறது 20 மதிப்பெண்கள். கோமதி அண்ட் கீதா நீங்க வாங்கியிருக்கிறது 30 மதிப்பெண்கள். அண்ட் ரஞ்சினி அண்ட் ரேவதி நீங்க இது வரைக்கும் வாங்கியிருக்கிறது 25 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். இந்த ஸ்கோர்ஸ் வந்து இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்துல நீங்க இருக்கலாம். ஆனா அடுத்த ரவுண்ட் வந்தாமல அந்த ரவுண்ட்ல நிஜமாவே வந்தாமல. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த ரவுண்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்த்தாச்சு. வந்தாமல ரவுண்ட்ல எல்லாமே மாற போகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ வந்தாமலைக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேடம். ஸோ அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 3. வந்தாமலையில இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக புதிர்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர் வரப்போகுது. ஒரு புதிரை நான் உங்களுக்காக ரீட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்வேன். பஸர் அழுத்த போறீங்க. யாரு கரெக்டான பதில் சொல்றீங்களோ ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். பிளஸ் இங்க இருக்கும் இந்த எக்ஸைட்டிங் 4 பரிசுகள்ல இருந்து ஒன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் பண்ணி வைப்போம். இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் பீன் பேக், மைக்ரோவேவ் அவன், ஏர் கூலர் அண்ட் மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். இந்த பிரைசஸ் நீங்க வின் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தான் முக்கியம் அதிகமான ஸ்கோர்ஸ் வாங்குறது. -5 தயவு செய்து வாங்காதீங்க. நான் தவறான பதில் சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு -5 கொடுத்துருவோம். அதிகமான ஸ்கோர்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் மெகா பம்பர் ரவுண்ட் விளையாட முடியும். கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம். ரவுண்ட் போயிடலாமா? ஓகே மேம். வந்தாமலையின் முதல் புதிர் இதோ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக. மண் மீது குடையாவான், மழைக்கு துணையாவான், அவன் யார்? Your time starts now. சங்கீதா அண்ட் சாந்தி நீங்க தான் ஃபர்ஸ்ட் பஸர் அழைத்திருக்கீங்க. காளான். காளான். மண் மீது குடையாவான், மழைக்கு துணையாவான். மழைக்கு எப்படி காளான்? மண் மீது குடையாவான். இருக்கே. வெயிட். மண் மீது குடையாவான், மழைக்கு துணையாவான். மண் மீது குடையாவான். ஓகே, அது கொடை ஷேப்ல இருக்கு, மண்ணில் இருக்கு. பட் மழைக்கு துணையாவான்னா மேகமா? தப்பா சொல்லிருக்கீங்க சங்கீதா அண்ட் சாந்தி. சாரி. கோமதி அண்ட் கீதா அடுத்தது பஸர் நீங்க தான் அழைத்திருக்கீங்க. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பதில் சொல்லுங்க. மேடம் மரம் மேடம். மண் மீது நட்டு வச்சிருக்கோம். அது கொடை மாதிரி ஷேப்ல இருக்கும். ஓகே. மழைக்கு நம்ம போய் ஒதுங்கலாம் மேடம். மரத்தையே நட்டு வைப்பீங்க. மழைக்கு துணையாவான்னு சொல்ல மழைக்கு அதுவும் நம்ம ஒதுங்க. ஓகே. சோ கோமதி அண்ட் கீதா மரம் அப்படின்றது நீங்க பதிலா சொல்லிருக்கீங்க. கரெக்டா பாத்துடலாமா? மரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் கோமதி அண்ட் கீதா. உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற பரிசுகள் என்ன வேணும்? மைக்ரோவன் மேடம். மைக்ரோவேவ் அவன் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். சங்கீதா அண்ட் சாந்தி பஸர் வந்து அவசரப்பட்டு அழுத்திட்டீங்க. குடை அப்படின்ற ஒரு வார்த்தைனால அது காளானாக மாறிடாது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் -5 பாயிண்ட்ஸ். அடுத்தபடியாக இந்த ஸ்கிரீன்ல வரப்போது உங்களுக்காக வந்தாமலையில் இரண்டாவது புதிர். ரெடியா இருக்கீங்களா? இது ஒரு கிராஸ்வேர்ட். இந்த கிராஸ்வேர்ட்ல வந்து 2 கேள்விகள் இருக்கு. ஓகே, 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தால் மட்டுமே பதில் சொல்லுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இன்னொருத்தர் இன்னொன்று சொன்னீங்கன்னா மதிப்பெண்கள் தருவோமே தவிர்த்து பரிசுகள் கிடைக்காது. அதனால பரிசு எடுத்துக்கு போகும் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. 2மே தெரிந்தால் மட்டுமே பஸர் அழுத்துங்க. ஓகே. வீட்டுக்கு வரும் விருந்தினரை எப்படி உபசரிப்போம்? அதுக்கு வந்து தமிழ்ல ஒரு சுத்தமான சொல் இருக்கு. அது என்ன அப்படின்றது தமிழர்களுடைய பண்பாடு அது. ஓகே, அது ஒரு வார்த்தை. இரண்டாவது, காமராஜர் பிறந்த ஊர். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரஞ்சினி அண்ட் ரேவதி மட்டும்தான் பஸர் அழுத்திருக்காங்க. விருந்தோம்பல், திருவாரூர். ரஞ்சினி அண்ட் ரேவதி நீங்க 2 பதில் சொல்லியிருக்கீங்க. 2மே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. விருந்தோம்பல், விருந்தினர்களை உபசரிப்பது வந்து சுத்த தமிழ்ல வந்து விருந்தோம்பல் சொல்லுவோம். ஓகே, அது எங்க? ஏயா? ஏயா? ஏ வந்து விருந்தோம்பல். ஓகே. பி வந்து திருவாரூர். திருவாரூரா? வரலையே, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தப்பா இருக்கே. ஸோ கலைய நமுதா நீங்க தான் செகண்ட் பஸர் அழைத்திருக்கீங்க. சொல்லுங்க. விருந்தோம்பல், விருந்தோம்பல், விருதுநகர். விருதுநகர். ஸோ நீங்க விருதுநகர் சொல்லியிருக்கீங்க, விருந்தோம்பல் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி விருந்தோம்பல் சொல்லியிருக்காங்க. பதில் பார்த்துடலாம் வாங்க. விருதுநகர், விருந்தோம்பல் என்பது சரியான பதில். இதுல வந்து நீங்க பாதி சொல்லியிருக்கீங்க, நீங்க பாதி சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்க 2 பேருக்குமே கிடைக்கிறது வந்து 10 மதிப்பெண்கள் தான். நான் மைனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறது இல்லை, கிஃப்ட்டும் கொடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் டு பேட். ஓகே. ஸோ கலையன் அமுதா அண்ட் ரஞ்சினி அண்ட் ரேவதி நீங்க 2 பேருமே வாங்கிக்கிறது 10 மதிப்பெண்கள். அடுத்தபடியாக இந்த ஸ்கிரீன் நீங்க பார்க்க போறது உங்களுக்கான 3வது வந்தாமல புதிர். வாங்க பார்க்கலாம். ரஞ்சினி அண்ட் ரேவதி பஸரை ஃபர்ஸ்ட் நீங்க தான் அழுத்திருக்கீங்க. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்ன உண்மை? சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. கரெக்ட். யா? ஓகே.
சொல்வதெல்லாம் உண்மை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். வெரி குட், வெரி வெல் டன் ரஞ்சினி அண்ட் ரேவதி. சொல்வதெல்லாம் உண்மை என்பது சரியான பதில். உங்களுக்கு கிடைக்காது ஆன் த ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் நீங்க இருக்கிற கிஃப்ட்ஸ்ல என்ன வேணும்? மில்டன் செட். மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். இது வரைக்கும் மைக்ரோவேவ் அண்ட் மில்டனுடைய செட் ஆல்ரெடி பிளாக் பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிறது ஏர் கூலர் அண்ட் பீன் பேக். ஆனா இருக்கிறது ஒரே கேள்விதான். ஸோ உங்களுக்கான 4வது கேள்வி, கடைசி வந்தாமல்ல புதிர். இதோ இந்த ஸ்கிரீன்ல. ஏம்பா எம்மா நேரமா ஊட்டாண்ட வெயிட் பண்ணிங்கிற, கரெக்ட் டைம் வர மாட்டியா அப்படின்றத சுத்தமான தூயமான தமிழ்ல சொல்லுங்க. ரஞ்சினி அண்ட் ரேவதி நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. சுத்தமான தூய தமிழ்ல இந்த அழகான டயலாக சொல்ல போறீங்க. ஏனப்பா எவ்வளவு நேரமாக உன் வீட்டின் அருகேயே காத்திருப்பது, சரியான நேரத்துக்கு வரமாட்டாயா? சரியான நேரத்துக்கு வரமாட்டாயா? வரமாட்டியா அப்படின்றத வரமாட்டாயா மாத்திட்டீங்க. இதே மெட்ராஸ் பாஷையில சொல்லுங்க. ஏன்பா எம்மா நேரமா ஊட்டாண்டே வெயிட் பண்ணிங்கிறது, கரெக்ட் டைம்க்கு வரமாட்டியா? அதே கை அங்க வந்துச்சு. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. டயலாக் பாத்துடலாமா? ஏனப்பா எவ்வளவு நேரமாக உன் வீட்டு அருகில் காத்து கொண்டிருப்பது, சரியான நேரத்துக்கு வர மாட்டாயா? ரஞ்சினி ரேவதி வெரி வெல் டன். 20 more points your way. And இங்க இருக்கும் பீன் பேக் அண்ட் ஏர் கூலர்ல என்ன வேணும்? ஏர் கூலர். ஏர் கூலர் சூப்பர். வந்தாமலையில நிஜமாவே வந்தாமலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணது ரஞ்சினி அண்ட் ரேவதி நீங்க தான். நீங்க வாங்கியிருக்கிறது இது வரைக்கும் எத்தனை மதிப்பெண்கள்? தெரியலையா? இந்த சுற்றுல மட்டுமே 50 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. 2 கேள்விகளுக்கு ஃபுல் மார்க்ஸும், ஒரு கேள்விக்கு வந்து 10 மார்க்ஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பிடித்த பரிசுகள் வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம். நம்பர் 2 பொசிஷன்ல இந்த ரவுண்ட்ல இருக்கிறது கோமதி அண்ட் கீதா. நீங்க தான் 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மைக்ரோவேவ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க. உங்களை தேடி கிடைக்கும். கலையன் அமுதா நீங்க வாங்கியிருக்கிறது 10 மதிப்பெண்கள் மட்டுமே. சாரி we can't give you the gift but very well played. அண்ட் சாந்தி அண்ட் சங்கீதா நீங்க 2 பேரும் வந்து ஒரு தவறான பதில் சொன்னதுனால -5 வாங்கியிருக்கீங்க. நீங்க 4 பேருமே ரொம்ப சிறப்பா விளையாடுனதுனால கம்பெனிக்கு பீன் பேக் லாபமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம நேரா போறது ஜீபூம்பாக்கு. நோ ஃபார் த டைம். ஓகே, ஜீபூம்பா எப்படி விளையாடணும் உங்க எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் சொல்ல போறோம். டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்த்துலாமா? நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கிறது சங்கீதா அண்ட் சாந்தி வித் 20 பாயிண்ட்ஸ். வெரி வெரி வெல் பிளேட். என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? ரோட்டி மேக்கர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர். வெரி வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ போனோன்னு யாருக்கெல்லாம் சொல்வீங்க நாங்கள் அதிர்ஷ்டம் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு? வாட்ஸ்அப்ல போட்டா வேர்ல்ட் ஃபுல்லா போயிடும். தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா அண்ட் சாந்தி. இட்ஸ் பீன் a pleasure to have both of you. அடுத்தபடியாக நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது யார்? கலையன் அமுதா நீங்க தான் இருக்கீங்க. 30 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. என்னெல்லாம் பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? டோஸ்டா ஜூஸ். வெரி நைஸ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ஃபேமிலில ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால யாரும் வர முடியல. நாங்க வந்திருக்கோம். வெரி நைஸ். என்ன ஃபங்க்ஷன் உங்க வீட்ல? சீமந்தம். ஓ, சீமந்தம் ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணி வந்திருக்கீங்க. அதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாருக்கு சீமந்தமோ அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் உங்க 2 பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலியில ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கன்னா டெஃபினெட்லி we salute you for that. Thank you so much. Thank you ma'am. நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது கோமதி அண்ட் கீதா. நீங்க தான் வாங்கியிருக்கிறது 50 மதிப்பெண்கள். என்ன பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? இன்னைக்கு இங்க இருக்கிற அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ரைஸ் குக்கர், மைக்ரோ ஓவன், எலக்ட்ரிக் ஃபேன், 3 செட் ஆஃப் ஃபேன்ஸ். 3 set of fans. Very nice. And therefore number 1 பொசிஷன்ல இருக்கிறது clear winners ரஞ்சினி and ரேவதி. ஜீபூமா விளையாட போகும் அதிர்ஷ்ட லட்சுமிகள் நீங்க தான். 75 points. ஈஸி ஸ்கோரே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல வந்து இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் வந்தாமலையில டோட்டலா அந்த சீனியே மாத்திட்டீங்க. 75 points and number 1 position. நீங்க தான் விளையாட போறீங்க ஜீபூம்பா. Are you ready? Yes. பட் ஜீபூம்பா அப்படின்னு அந்த மேஜிக்கல் வேர்ட் சொல்லி இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கிறதுக்கு முதல்ல அதிர்ஷ்ட சாவி இருக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல 5 பாக்ஸஸ் வர போகுது. ஏதாவது ஒரு பாக்ஸ் பின்னாடி தான் சாவி இருக்கு. எந்த பாக்ஸை நீங்க சூஸ் பண்ணி ஓபன் பண்ண போறீங்க அப்படின்றத டிசைட் பண்றதே ஒரே ஒரு கேள்விதான். அதிர்ஷ்டம் எவ்வளவு உங்க சைடுல இருக்குன்னு பார்க்க போறோம். முதல்ல அந்த 5 பாக்ஸஸ் வந்துடலாமே. ரெட், yellow, blue, green and violet. இந்த ஒரே பாக்ஸ் தான் உங்களுக்கு. just one box, one question. okay? so எந்த பாக்ஸ் சூஸ் பண்ண போறீங்க? blue. so blue is the box நீங்க சூஸ் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி சாவி இருக்கா இல்லையான்றது பார்க்கறதுக்கு முதல்ல உங்களோட கேள்வி கேட்க போறேன். ரொம்ப ஆப்டான கொஸ்டின் இந்த டைமுக்கு, பர்டிகுலர்லி இவ்வளோ மழைலாம் இருந்து டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துறதுக்காக அரசாங்கமே இந்த நாட்டு மருந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கஷாயம்? நிலவேம்பு கஷாயம். நிலவேம்பு கஷாயம். எல்லா வீட்லயும் சும்மா காலைல காப்பி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க போல இருக்கு. நிலவேம்பு கஷாயம் என்பது 15 வினாடிகள் நீங்க சொல்லணும். ஆனா ஒரே வினாடியில் அதை சொல்லியிருக்கீங்க ரஞ்சினி and ரேவதி. வாழ்த்துக்கள். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடலாமா?
ப்ளூ பாக்ஸ் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க ரஞ்சினி and ரேவதி. Are we ready to open the box? Yes. All the very best. Bad luck ரஞ்சினி and ரேவதி. பட் இந்த சாவி இருந்திருந்தால் இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருந்திருக்குன்றதை பார்க்கலாமா? சோ அந்த டோர் ஓபன் பண்ணனா எல்லாரும் அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லி ஆகணும். அந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் என்னென்ன? ஜி பூம் பா. Washing machine. Bad miss, but you played very very well ரஞ்சினி and ரேவதி. முன்னாடி ரொம்ப குவைட்டான பிளேயர்ஸ் ஆக இருந்து இந்த கேம் சேஞ்சிங் ரவுண்ட்ல நிஜமாவே கேமை மாத்திருக்கீங்க. வெரி வெரி வெல் டன். இந்த உறவு அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவு. ஏன்னா 2 பிரதர்ஸை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. 2 பிரதர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரக்கூடாது, உங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரக்கூடாது. உங்க ஃபேமிலிஸை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. முதல்ல ரஞ்சினி and ரேவதி, இந்த எபிசோடோட வின்னர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இது உங்களுக்காக dear winner and one more for you. Thank you. ஓகே, இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்டோ. நாங்க இது கொடுக்கிறது வந்து ஒரு தடவை இதை பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க சொல்லி உங்களை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் டு both of you. மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்துருங்க ப்ளீஸ். ஒரு அழகான வித்தியாசமான ஒரு எபிசோட். 2 அண்ணன் தம்பிங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்னாக வீட்டில் வாழறாங்க. நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒன்னாக இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி இன்னும் 4 அதிர்ஷ்டலட்சுமிகள், இன்னும் 8 அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி பவர்ட் பை மில்டன் அண்ட் வாரணி. See you soon. Good night. Bye bye. ரொம்ப